எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்தையா கார்த்திகேயன். வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம எந்த ஒரு வெஜிடேரியன் சமையலாக இருந்தாலும் ஒரு வாழைக்காய் பொரியல் ஜஸ்ட் லைக் தட் வீட்டில் வந்து பண்ணிடுவோம். அந்த வாழைக்காய் பொரியல் பண்ணுறதை விட குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுக்கலாம். வெறும் வாழைக்காய் பொரியல், வாழைக்காய் ஃப்ரை அதுன்னு பண்ணுறதை விட வாழைக்காயில் பொடி மாசு சிம்பிளாக பண்ணலாம். ஆனால் டேஸ்ட் வந்து எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி பண்ணுறது, சிம்பிளாக எப்படி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி வந்து நமக்கு வந்து பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு 2 வாழைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கிறேன். வாழைக்காய் இதெல்லாம் கட் பண்ண உடனே தண்ணியில் போடலைன்னா உங்களுக்கு வந்து கருத்துரும், ஆக்சிடைஸ் ஆகிடும். அதனால் போட்டிருக்கிறேன். இந்த தண்ணியை ஃபுல்லாக நான் இதில் வடிச்சிட்றேன். தண்ணி இல்லாமலே வந்து இதில் வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். தண்ணியை ஃபுல்லாகவே நான் வடிச்சிட்டேன் கம்ப்ளீட்டாகிட்டு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன யூனிட் 16 ஒரு யூனிட் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சு இதை வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு டைம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 minutes டைம் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வாழைக்காய் குக் ஆகட்டும். இப்போ எஸ் 3 minutes ஆகிட்டுது. இது குக் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இன்னொரு 2 minutes கழித்து இதை ஓப்பன் பண்ணி எப்படி குக் ஆகிருக்குங்கிறத பார்த்துக்கலாம். எஸ், ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஃபியூ மினிட்ஸ் ஆச்சுது. இந்த வாழைக்காய் வந்து இப்போ எப்படி குக் ஆகிருக்குதுங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாவ், பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரி இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் நல்ல குக்காக இருக்குங்கிறதுக்கு அர்த்தமே தான். இந்த பிளாக் கலராக மாறி இருக்குது இல்லையா, பாருங்கள். அப்படி குத்துனா அப்படி இறங்குது பாருங்கள். இப்போ நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக குக் ஆகிட்டுது. இதை ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சிட்றேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து தோலை உரிக்கிறோம். அவ்வளோதான், அழகாக கையினால் அப்படி ஃபஸ்ட் கிளாஸாக தோல் உரிக்கிறதுக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் சூடு ஆறினோடனே நீங்கள் அப்படியே தோலை வந்து உரிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த 2 வாழைக்காயும் உரித்து வச்சாச்சு. இப்போ இந்த கிரேட்டரில் வச்சு இப்போ சீவ போகிறோம், துருவ போகிறோம். அழகாக ஃபஸ்ட் கிளாஸாக அப்படியே துருவிடலாம். எஸ், இப்போ இந்த 2 வாழைக்காயும் அழகாக துருவி வச்சாச்சு. இந்த யூனிட்டை வந்து நான் வந்து சூடு பண்ணியாச்சு. சூடு பண்ணிவிட்டு இப்போ இந்த வாழைக்காய் பொடி மாசம் வந்து என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். 1 ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு, இப்போ உளுத்தப்பருப்பு, இப்போ காஞ்ச மிளகா, ஒரு அரோமாவுக்காக 2 காஞ்ச மிளகா போட்டுக்குங்க. இப்போ கறிவேப்பிலை, கொஞ்சம் ஃபைன் சாப்பிங் ஆஃப் கிரீன் சில்லிஸ் காரத்துக்காக, ஃபைன் ஷாப்பிங் ஆஃப் ஜிஞ்சர். இது வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா நிறைய பேர் என்னென்னா வாழைக்காய் நம்ம குக் பண்ணுறதுனால அது ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபிளாக இருக்குமா, அதனால் கொஞ்சம் ஜிஞ்சர் சேர்த்துக்கலாம்பாங்க. அது உங்களுடைய ஒரு ஆப்ஷன் தான். இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஃப்ரை பண்ணுறேன். இப்போ துருவி வச்ச வாழைக்காய் அப்படியே போட்டுருவோம். இதில் இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா சால்ட்டு கையினால் அப்படி தூவி விடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த திட்டம் வந்து தெரியும். சால்ட்டு, கொஞ்சம் பெருங்காயம், தேவைன்னா நீங்கள் கொத்தமல்லி தழையை வந்து போட்டுக்குங்க. இறக்கும்போது கூட கார்னிஷிங்காக போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் கிண்டிடுங்க. அவ்வளோதான். வாழைக்காய் பொடி மாஸ் வந்து ரெடி. இந்த பொடி மாஸ் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலராக குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்புவாங்க. இதை வெறுமனை ஒரு எந்த சாப்பாட்டுக்கு வேணாலும் உங்களுக்கு சைட் டிஷ்ஷை பண்ணிக்கலாம். வெறுமனை கூட நீங்கள் வந்து இதை சாப்பிடலாம். சைட் டிஷ் இல்லாமல் வெறுமனை சாப்பிட்டா கூட அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காயில் சிம்பிளாக பொடி மாஸ் பண்ணிடுவோம். ஸோ இதே மாதிரி ஒரு ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில்
ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு அந்த ரிசல்ட் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிபி உங்களுக்கு தோணுதுன்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. அதை உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். மறுபடியும் இன்னொரு வித்தியாசமான ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.